ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டு செலவில் இருந்து நான் சிக்கனம் பண்ணுறது மூலமாக காசு சேமிக்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோலையும் அது சம்மந்தமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சு சொன்னால் புரியும் அப்படின்றதுக்காக தான். வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த மாதிரி பண்ணுறேன், சிக்கனம் பண்ணுறேன், அதனால் நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறனால என்னால் சேவ் பண்ண முடியுது அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்க்குறவங்களுக்கு வந்து இது சரின்னு பட்டதுன்னா உங்களுக்கும் இது சரியாக வரும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கும் சேவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் எல்லாமே மொத்தமாக அப்படி வாங்கி வச்சுப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு வரும். ஆல்ரெடி 1200 வச்சுக்கிட்டு எப்படி மளிகை சாமான் ஒரு மாதத்துக்கு ரன் பண்ண முடியுது அப்படின்ற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி நான் மொத்தமாக வாங்கி வச்சுருவேன், மாதம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா, நான் வீட்டு பக்கத்தில் 50 கடுகு வாங்கினேன்னா எனக்கு 8 வரும். இதுவே 100 கடுகு வந்து 16 வருது. ஆனால் நான் வாங்கின கடையில் வந்து 100 கடுகு வந்து 11 எனக்கு வந்து 5 சேவ் ஆகுது. ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு 5 ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஒரு 4 பேக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 20 கிட்ட நமக்கு சேவ் ஆகுது. நம்ம யோசிக்கலாம், ₹1 தானே, ₹2 தானே, ₹5 தானே, ₹10 தானே அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம வர்ற ₹1, ₹2, ₹5, ₹10 வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஒரு ₹100 கிட்ட ஆகும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ₹100 இல்லை அதுக்கு மேலே கூட ஆகலாம். எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி, அது நம்ம காசு, நியாயமாக அதை அனாவசியமாக நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் எப்போவுமே இருக்கணும். அதுக்காக தான் நான் அது சொல்கிறேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா, இது என் பொண்ணுக்கான ட்ரெஸ்ஸு. இதை ஏன் நான் இதில் காமிச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட துணி வந்து எவ்வளோ விலை விற்கிது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து குழந்தை வந்து சின்ன குழந்தை தான், அவளுக்கு 8 மாதம்தான் ஆகுது. இப்போ அவளுக்கு எதுவுமே விவரமே தெரியல. ஸோ பேசுகிற பசங்களாக இருந்தால் கூட ஆசைப்பட்டு குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் காசு கூட இருக்கிற துணியை கூட எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு ₹700 ₹800 செலவு பண்ணி ஒரு துணி எடுக்கிறோம். அதை ஒரு வாட்டி போடுவோம், அதோடு அதை நம்ம போட்டு விட மாட்டோம், வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ குழந்தைங்க சட்டுன்னு வளர்ந்துருவாங்க நம்ம கண்ணுக்கே தெரியாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ₹800 ₹1000 துணி வந்து அது வேஸ்ட்டு, தண்டம் தான். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு இது போதும். ஏன்னா வளர்கிற குழந்தைக்கு வந்து நம்ம இதுக்கப்புறம் துணி எடுக்காமலும் இருக்க போகிறதில்ல, துணி எடுத்துகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ எல்லாராலையும் இப்படி இருக்க முடியறதில்ல. அதுக்காக தான் இதையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும், ரொம்ப யோசித்து செயல்படணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம யோசிக்கிறோம், ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, பாப்பாக்காக இந்த வைப்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆன்லைன் பிராண்டுன்றனால வெளியில் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. எங்கள் வீட்டு பக்கத்தில் சரவணா ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கிது. சரவணா ஸ்டோரில் பார்த்திங்கன்னா இது வந்து ₹222 கிடைக்கிது. மீஷோவில் கொஞ்சம் விலை கூட தான். ஆனால் ஷாப்பியில் வாங்கினேன்னா ₹190 கிடைக்கிது. இதை விட ஒரு ₹30 கம்மியாகவே எனக்கு கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகிடும் நான் புக் பண்ணால். இப்போதைக்கு சரவணா ஸ்டோர் போக வேண்டிய அவசியம் இருந்தனால நாங்கள் அங்கேயே வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி தான் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா ஒரு 4-5 இடத்துல பார்த்துட்டு எங்கே நமக்கு வந்து விலை கம்மியாக கிடைக்கிது அப்படின்றத பார்த்து நம்ம வாங்கணும். ஒரே பொருள் தான், ஒரே குவாலிட்டி தான். ஆனால் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து விசாரித்து வாங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு லாபம் தான். அதுலேயும் நம்மளால் சேவ் பண்ண முடியும்.
ஃபைனலாக நான் இதை தான் சொல்ல வரேன். ஸோ ஒரு சின்ன விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து பார்த்து நிதானமாக தான் நான் செலவு பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும். நமக்குன்னு வருமானம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற காசு வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்கு வீட்டு செலவுக்காக கொடுக்குற அமௌண்ட்டு மட்டும்தான். அதில் எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியும், எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுல தான் எப்போவுமே என்னோடய யோசனையும் கவனமும் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பார்த்து பார்த்து செலவு பண்ணுறனாலையும், சிக்கனம் பண்ணி எவ்வளோ கம்மியாக காசு கொடுத்தாலும் அதில் சிக்கனம் பண்ணி சேமிக்கிறனாலையும் தான் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காருக்கு என் மேலே நம்பிக்கையே வந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்னை நம்பவும் ஆரம்பித்தாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன்.